வெல்கம் டு மை சேனல் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ். இது சிறு மற்றும் குறுந்தொழில்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ளுமிடம். உங்களுக்கு தினமும் 10,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஏற்ற சிறு தொழில் பற்றி இன்றைக்கு பார்ப்போம். வெற்றிலை பொடி தயாரிப்பது எப்படி? சாதாரணமாக நம்ம ஊரில் வந்து வெற்றிலை பாக்கு போடும் பழக்கம் வந்து நிறைய பேருக்கு இருந்தது. இப்போ வந்து அது குறைஞ்சிருக்கு. ஆனால் கடந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னர், 40 ஆண்டுகளுக்கு முன்னர் வரை அது ஒரு அன்றாட பழக்கமாக இருந்தது. நம்ம வந்து அதை சொல்லும்போது வெத்தலைன்னு தான் சொல்லுவோம். வெத்தலையினுடைய மருத்துவ குணங்கள் பார்த்தீங்கன்னா, அது வந்து கோழை இலகுவதற்கு, ஜீரண சக்தி வந்து அதிகரிப்பதற்கு இதெல்லாம் வந்து பயன்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், இது முற்காலத்தில் வந்து இது அன்றாட ஒரு பழக்கமாகவே இந்த வெற்றிலை போடும் பழக்கம் இருந்தது. வெத்தலை பாக்கு, புகையிலை இதெல்லாம் வந்து போடுவாங்க. வெற்றிலை பாக்கு நிறைய பேர் போடுவாங்க. அது மத சடங்குகளில் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றிருந்தது. அதாவது திருமண விழாக்கள், அப்புறம் மற்ற இதர இந்த சுப காரியங்கள், சடங்குகள்லாம் வந்து இந்த வெற்றிலை பயன்படுத்துவது ஒரு வாடிக்கையாக இருந்தது. எப்போதும் பயன்படுத்தின்னு வராங்க. அது மற்ற நேரங்களில் அவ்வளவா பயன்படுத்துறதில்ல. ஒரு ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. நம்ம இந்த அளவுக்கு இப்போது வெற்றிலை பயன்படுத்துவதில்லை. இருந்தாலும் இந்த வெற்றிலை பொடி தயாரித்து விற்பதன் மூலமாக என்ன லாபம் பார்க்க முடியும் என்பதை பற்றி நாம் இங்கே பார்ப்போம். தேவையான மூலப்பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய வெற்றிலை, அதுதான் இது வந்து மூல பொருள் இருக்கு. அதுக்கப்புறம் பேக்கிங் மிஷின் இல்லாத வந்து தொழில் பண்ண முடியாது. அதாவது பேக்கிங் மிஷின் வந்து மஸ்ட் ஒரு 1000 ரூபாய் தான் ஆகும். ஏற்கனவே பல முறை இந்த காணொளிகளில் நம்ம பார்த்துருக்கோம். பேக்கிங் மிஷின் எப்படி இருக்கும், எப்படி பேக் பண்ணுறதெல்லாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து உணவு சம்பந்தப்பட்ட ஒரு இது அப்படிங்கிறதுக்காக தொழில் அப்படிங்கிறது. இதை தயாரிப்பதற்கு எஃப்எஸ்எஸ், ஃபுட் செக்யூரிட்டி சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியானோட ஒரு ஆவணம், ஒரு சர்டிஃபிகேட் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும். அவங்கள்ட்ட அப்ளை பண்ணி ஒரு 100% இடம் இருந்தாலும் வரும். இது வந்து எளிதாக நாம் இந்த தொழிலை தொடங்கி விடலாம். மூலதனம்லாம் பெரிய தேவையில்லை. ஒரு 5,000 10,000 மூலதனம் இருந்து ஒரு 100 சதுர அடி நம் வீட்டிலேயே ஒரு இடத்தை ஒதுக்கி கொண்டாலும் இந்த தொழிலை நாம் எளிதாக தயாரிக்கலாம். முதலில் நாம் வாங்கி வைத்துள்ள நல்ல நிலையில் உள்ள வெற்றிலையை நல்லா நன்றாக சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். பின்னர் அதில் வெயிலில் நன்றாக காய வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு என்ன பண்ணோம்னா, அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடியாக நம்ம அரைக்கணும். அதை சலித்து கொள்ள நைஸ் பொடியாக வந்துடும். அதை பேக்கிங் மிஷினில் வச்சு நம்ம பேக் பண்ணி வேண்டும். 500 கிராம், 250 கிராம், 1 கிலோ போன்ற பேக்குகளில் நாம் அதை பேக் செய்து கொள்ள முடியும். இந்த தயாரித்த பின்னர் எங்கே நம்ம விற்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மளிகை கடைகள், சூப்பர் மார்க்கெட், அப்புறம் மருந்து மற்றும் அழகு சாதனை பொருட்கள் தயாரிக்கும் இடம் போன்ற இடங்களுக்கு நேரடியாக சென்று இந்த நம்மளை பற்றி சொல்லி, நம்ம இந்த வெற்றிலை பொடி தயாரிக்கணும், குறைந்த விலையில தரோம் அப்படிங்கிறது நம்ம வந்து விற்பதற்கு முயற்சி செய்து பார்க்கலாம். 1 கிலோ வெற்றிலை பொடியினுடைய ரேட்னு பார்த்தீங்கன்னா 1,500 ரூபா வரைக்கும் இதை நாங்கள் விற்க முடியும். ஒரு நாளைக்கு 10 கிலோ ஒரு வெற்றிலை பொடி ஒன்று விற்றோம். ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் வரை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல தொழிலாக இந்த வெற்றிலை பொடி தயாரிக்கும் தொழில் பார்க்கப்படுகிறது. இதுபோல இன்னும் பல அரிய சிறு தொழில்களை பற்றி அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.